Hello friends, welcome to Vidyascooking channel. இன்னைக்கு உங்களுக்கு நான் கேரட் ஹல்வா ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேங்க. ஏற்கனவே நான் Macclite Skillet பேனை உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணி காமிச்சிருக்கேன். அதோட டீட்டெயில்ஸ் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் below this வீடியோ இருக்கும். இப்போ இந்த பேனில் வந்து நான் கேரட் ஹல்வா செஞ்சு காமிக்க போகிறேங்க. ரொம்ப அருமையான ஸ்கில்லட் பேன். ஜஸ்ட் கொஞ்சம் சோப் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு மிதமான தீயில் வந்து இந்த பேனை நான் காய வச்சுருக்கேன். இந்த காஸ்ட் அயர்ன் பேன் வந்து ஒரே ஒரு இரும்புனால் பண்ண தொட்டு எங்கேயுமே ஜாயிண்ட்ஸ் இல்லை, ரொம்ப அருமையாக இருக்குங்க. எனக்கு நல்ல அந்த வெயிட் கூட ரொம்ப பிடிச்சிது. நல்லா ஹெவி கேஜோட பேனுங்க இது. இப்போ இந்த பேன் நல்லா காஞ்சிருக்கு. இதில் வந்து நான் நெய் சேர்த்துக்கிறேன். நெய்யை வந்து கொஞ்சம் உருக விடுறேன். ஸ்லோ ஃப்ளேமில் தான் இந்த ரெசிபி நான் தயார் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேமுக்காக தான் இந்த அடிகனமான பாத்திரம் நான் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கேரட் வந்து நான் துருவி சேர்த்துருக்கேன். கேரட் வந்து நம்ம ரெகுலராக நம்ம உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அந்த கேரட் வந்து இந்த மாதிரி இரும்பில் நம்ம தயார் பண்ணுறப்போ அதில் வந்து அயன் சத்து நிறைய இறங்கி ரொம்பவே நல்லாகும். அயன் வந்து இன்க்ரீஸ் ஆகும் நம்ம உணவில். இப்போ கேரட்டை வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியிருக்கேங்க நெய்யில். கேரட் வேகிறதுக்காக பால் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஏலக்காய் வந்து சர்க்கரையோடு பொடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஏலக்காய் தூள் கொஞ்சமாக தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மூடி போட்டு இந்த கேரட்டை நல்லா வேக வச்சுக்கிறேன். இப்போ கேரட் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இதில் வந்து நம்ம ஏலக்காய் பொடி பண்ணது அதுவும் சேர்த்துருக்கேன், சர்க்கரையும் சேர்த்துருக்கேன். இப்போ நான் வந்து ரெண்டுத்தையும் கலந்து நல்லா பிரட்டி எடுக்க போகிறேன். ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இப்போ இந்த சர்க்கரைலாம் உருகி அந்த கேரட்டோடு சேர்ந்து ஒன்று போல் வரணும். ஸோ ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டு நல்லா வதக்கி எடுத்தேன். அடுத்து வந்து முந்திரி பாதாமெல்லாம் நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் கேரட் அல்வா வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ அருமையாக வந்திருக்கு. இதில் வந்து நம்ம தேவைப்பட்ட கோவா சேர்த்துக்கலாம். நான் வந்து கோவா சேர்த்துருக்கேன். எங்கள் அம்மா வந்து மில்க் பவுடர் கூட சேர்க்குவாங்க. கோவா இல்லைன்னா மில்க் பவுடர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். என்கிட்ட கோவா இருந்தது, ஸோ அதனால் நான் கோவா சேர்த்துருக்கேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுக்க போகிறேன். இந்த கேரட் அல்வா வந்து அருமையாக சுருண்டு ரெடியாக இருக்குங்க. இப்போ வந்து இதில் நறுக்கி வச்சுருக்க முந்திரி பாதாமெல்லாம் சேர்த்து கொஞ்சம் உலர்ந்த திராட்சை சேர்த்து நல்லா கலந்து அருமையான கேரட் அல்வா சர்வ் பண்ண போகிறோங்க. எல்லா இன்ஃபர்மேஷன் அபவுட் Macclite, இந்த காஸ்ட் அயர்ன் பேன் எங்கெங்கே கிடைக்கிறது, இந்த கேரட் அல்வாவில் யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் below this வீடியோ இருக்குங்க. அருமையான கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு நான்ஸ்டிக் பேனே தேவையில்லை, சுத்தமாக ஒட்டாமல் அருமையான அல்வா ரெடியாக இருக்குது. இதுக்கு தாங்க நான் வந்து இந்த மாதிரி அடிகனமான ஒரு நல்ல பாத்திரம், ஒரு நல்ல கனமான காஸ்ட் அயனுக்கு நான் வெயிட் பண்ணியிருந்தேன். அந்த கம்பெனியை எனக்கு காண்டாக்ட் பண்ணப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. பாருங்கள், இந்த பேனை உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்னு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்து அந்த அல்வாவுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா கலந்து விட்டு சர்வ் பண்ணோம்னா அருமையான கேரட் அல்வா ரெடிங்க. நான்ஸ்டிக் பேன் மாதிரி அருமையான ஹல்வா ரெடி ஆகிருக்கு. சுத்தமாக நான் எஃபர்ட்டே போடல, ரொம்பவே சூப்பராக வந்தது. ஒரு நல்ல சூடான ஹல்வா வந்து சாப்பிட்றப்போ ரொம்ப திருப்தியாக இருந்ததுங்க. இந்த வீடியோ பார்த்து நீங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணிங்கன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியில் சந்திக்கலாம். அதுவரை திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.